இந்த வீடியோவில் ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எப்படி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம் இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னன்னா வந்து எப்படி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதான்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைட் டெவலப் பண்ணுறீங்க இல்லை இ-காமர்ஸ் ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 ப்ராடக்ட் இல்லை ஒரு 20 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பண்ணாது. நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருக்கும், பேண்ட்வித்தும் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். ஸோ இது வந்து ஹோஸ்டிங்கரில் வந்து இருக்கிறது. ஹோஸ்டிங்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பேண்ட்வித் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வர் வாங்கும் கண்டிப்பாக. அது வந்து ஹோஸ்டிங்கராக இருக்கலாம், இல்லை கோடடியாக இருக்கலாம், இல்லை ப்ளூ ஹோஸ்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி நம்ம வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து இப்போ அமேசான் வெப் சர்வர், bunny.net இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பில்லு வந்து பே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோஸ்டிங்கருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற bunny.netக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோஸ்டிங்கரில் வந்து இனிஷியலாகவே நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 25 GB வேணும் அப்படின்னா நீங்கள் 3000 பே பண்ணணும்னு ஹோஸ்டிங்கரில் சொல்லிடுவாங்க. சப்போஸ் 25 GBக்கு வேலை வந்து உங்களுக்கு ஒரு 50 GB கேட்குறீங்க அப்படின்னா 50 GBக்கு நீங்கள் 4500 பே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 50,000 யூசர்ஸ் வர்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் வாங்கியிருப்போம். திடீர்னு 50,000க்கு பதிலாக அதிகமாக ஒரு 1,00,000 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட வெப்சைட்டு அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஷடவுன் மீன்ஸ் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகாது, ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமேசான் வெப் சர்வீஸ் போவாங்க, அப்படின்னா bunny.net போவாங்க, அப்படின்னா க்ளவுட் போவாங்க, அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் போவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேண்ட்வித் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம 187 பேண்ட்வித் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து இப்போ 187 இருக்கிறதுல வந்து 187 GB எவ்வளோ போனாலும் அது என்ன பண்ணிக்கும், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து 1,00,000 யூசர் வந்தாங்க இல்லை 10 லட்சம் யூசர் வந்தாலும் வந்து அது வந்து அதை மேனேஜ் பண்ணிடும். பட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து ஹோஸ்டிங்கில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 25 GB தான் இனிஷியலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லிமிட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டாக இருக்காது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நீ எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கோ, பட் மந்த்லி வர்ற பில்லை மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் ரீசன் இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் என்னோட ப்ரீவியஸாக நான் ஹோஸ்டிங்கில் இது பண்ண சர்வர் CLYQ.in இந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோஸ்டிங்கரோட சர்வர். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹோஸ்டிங்கர் சர்வர் எடுத்துட்டு எல்லாமே நான் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுதான் பன்னியோட சர்வர். இப்போ என்னோட ஆப்பில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ போடுறாங்க இல்லை ஒரு இமேஜஸ் போடுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு எங்கே வந்துடும், இங்கே உள்ளே வந்துடும். ஸோ இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே அப்லோட்ஸ்குள்ளே என்ன இருக்கும், நான் இங்கே யூசர் அப்லோட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சிடிஎன், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிடிஎன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டோரேஜை வந்து அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணணும். அதான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிவர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இப்போ நம்ம சிடிஎனில் வந்து உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஹோஸ்டிங்கர் சர்வரே நீங்கள் இது பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து நம்மகிட்ட இருக்க ஸ்டோரேஜ் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹோஸ்டிங்கரில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், லிமிட்டடாக தான் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுவே வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக நமக்கு ரிசோர்ஸஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து bunny.net யூஸ் பண்ணிக்கலாம். bunny.net வந்து நான் ரொம்ப bunny.net வந்து நான் ஹை லெவலுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ஒரு மீடியம் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது அப்படின்னா நீங்கள் பேசிக்காக போகும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து யூஐ எல்லாமே உங்களுக்கு ஈஸிடி யூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதுவே நீங்கள் அமேசான் போகிறீங்க இல்லை கூகுள் போகிறீங்க இல்லை மைக்ரோசாஃப்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் தேவை. எதுக்காகனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. இப்போ இனிஷியலாகவே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா $50 வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இனிஷியலாகவே நம்ம கிரெடிட் கார்டு ஆட் பண்ணும்போது நமக்கு அடிஷனலாக 30 கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதுவே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் இருக்குது bunny.net. நீங்கள் இனிஷியலாக இதில் போகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ போட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஆப் டெவலப் பண்ணுற எல்லாருக்கும் வந்து கேட்குறது வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களோட சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த இது சர்வர் எதுக்காக வச்சுக்கோங்கன்னா உங்களோட பேக் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ பேக் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் கிட்ட கொண்டு போய்க்கலாம். bunny.net, கூகுள் சர்வீஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதோடைய டிஃபரன்ஸ் வந்து நீங்களே பார்க்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோட விஷுவல் வெப்சைட்டு. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக மொபைல் ஆப் வச்சிருக்கீங்க, வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதை வந்து bunny.net இன்டெகிரேட் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அண்ட் இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பரு. அண்ட் தேங்க்யூ.